இந்தியாவில் சியாக்கள் தரப்புலேருந்து சில போராட்டங்கள் வெடிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க, 60 பில்லியன் சியா மக்கள் இருக்கிறாங்க. ஆமாம். ஸோ இப்படிப்பட்ட மக்கள் எல்லாமே இன்றைக்கி போராட்ட களத்தில் குதிக்கக்கூடிய சூழலில் டெல்லி போன்ற இடங்களில் இருக்கிறாங்க. அதற்கு அடிப்படை காரணம், ஒரு பப்ளிஷர், ஒரு புத்தக வெளியீட்டாளர் என்ன பண்ணுறாங்கன்னா, தனது புத்தகத்தில் ஆயத்துல்லா கொமேனி இருக்கார்ல, சியாக்களுடைய முக்கிய தலைவர், ஈரானுடைய தலைவர் ஆயத்துல்லா கொமேனி ஒரு டிவில், ஒரு பேய், அவர் ஒரு அரக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சியாக்கள் எல்லாமே அயோக்கியர்கள், அவர்கள் வாழ தகுதியற்றவர்கள் என்ற விதத்தில் பல்வேறு செய்திகளை பொய்யான முறையில் இன்னைக்கு அவருடைய புத்தகத்தில் வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ இதற்கு கோவப்பட்டு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சியாக்கள் எல்லாமே தெரு வீதிகளில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழலில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்குது. நேற்று ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் செங்கடல் ஏடன் வளைகுடா பக்கத்தில் ஒரு தாக்குதல் நடத்துறதான ஒரு செய்தி வந்துச்சு. அதோடைய முழு செய்தி வந்திருக்கு. ஏடன் வளைகுடா பக்கத்தில் பிரிட்டிஷுடைய ஒரு எண்ணெய் கப்பல், அந்த பீப்பாய்கள், டேங்குகள் மேலாம் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த கப்பலுடைய பேர் பார்த்தீங்கன்னா அந்தோரோ மெடா ஸ்டார் என்று சொல்லக்கூடிய கப்பல். இந்த கப்பல் மேலே ட்ரோன்கள் மற்றும் பெலஸ்டிக் மிசில்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இதே வேளையில் மற்றொரு ஆளில்லா விமானத்தின் மேலமும் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அந்த விமானத்துடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா MQ-9 என்று சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்டாக காணப்படுது. ஸோ இந்த ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சொந்தமானது. இதன் மேலே ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் ஒரே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலில் அந்த MQ-9 என்று சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்ட் என்பது முற்றுமுழுதுமாக அழிஞ்சிருது. இந்த ஏர்கிராஃப்டுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $32 பில்லியன். சொல்லப்போனால் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-5 இது போன்ற ஏர்கிராஃப்ட், அதாவது MQ-9 என்று சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்டை அடித்து ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் வீழ்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து நேற்றைய தினம் இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைச்சராக இருக்கக்கூடிய பென்கியூர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி தொடர்ந்து முஸ்லீம்களை அழிக்க வேண்டும், காசா பகுதியை கைப்பற்ற வேண்டும், போரை நிறுத்தக்கூடாது, நமது சொந்த நாட்டு பணைய கைதிகள் இறந்தாலும் சரி இந்த போரை கொண்டு செல்ல வேண்டும் என்று பேசிய அந்த பென்கியூர் நேற்றைய தினம் ஒரு கார் விபத்தில் மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கிறான். நிச்சயமாக அவனுக்கு நம்ம சாபம் கொடுக்கல, அவன் உயிரிழக்கணும், அவனுடைய இறப்பில் சந்தோஷம் அடையணும் அப்படின்னு நம்ம பேசலை. ஆனால் இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தண்டனை பாருங்கள். அந்த கார் மிக வேகமாக சென்றிருக்குது. அந்த கார் மேலே மிகப்பெரிய இன்னொரு கார் மோதி இருக்குது. சைடில் இருக்கக்கூடிய பேரிங் கார்டு இடித்து கவுந்து அந்த கார் விழுந்திருக்கு. ஸோ இந்த கார் விபத்தில் அந்த பென்கியூர் என்ற தீவிரவாதிக்கு பக்கவாட்டு எலும்பு, இந்த முதுகெலும்பு பக்கத்தில் பயங்கரமான அடி ஏற்பட்டிருக்கு. உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவுக்கு கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி அந்த ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. பல்வேறு மருத்துவர்கள் அவனை சுற்றி சூழ்ந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவன் கண்கூடாவே பார்க்குறான் நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு இறைவன் புறத்துலேருந்து என்ன வகையான தண்டனை கொடுக்கப்படுதுன்னு. ஆனால் அதை மீறி அவன் என்ன பண்ணுறான், தனது தீவிரவாத கருத்தை தொடர்ந்து இன்றைக்கி பேசிக்கொண்டு தான் இருக்கின்றான். அடுத்து அக்டோபர் 7க்கு அப்புறம் நம்மளது வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், ஒரு பலஸ்தீனத்தை சார்ந்த ஒரு முக்கியமான எழுத்தாளர், புகழ்பெற்ற எழுத்தாளர், இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ரஃபாத் அல் ஆரிஃப் என்று சொல்லக்கூடிய பேர் ரஃபாத். ஸோ இந்த ரஃபாத் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர் இந்த இஸ்ரேலுடைய படையினால் குறிவைத்து கொல்லப்படுகிறார். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, பலஸ்தீன புகழ்பெற்ற எழுத்தாளர் என்பதை தாண்டி பலஸ்தீனத்துடைய கஷ்டங்கள், துக்கங்கள், சோகங்கள் என்று இந்த கவிதையின் வழியாக, கட்டுரையின் வழியாக உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் மீடியா, எல்லா மீடியாலையும் பலஸ்தீனுடைய விஷயங்களை ஆங்கிலத்தில் அழகான முறையில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். ஸோ இவருடைய புத்தகங்கள், இவருடைய பேச்சுக்கள் என்பது பலஸ்தீனுடைய விடுதலையில் ஒரு முக்கியமான காரணியாக காணப்படுது. ஸோ இதனாலேயே அக்டோபர் 7க்கு அப்புறம் டார்கெட் பண்ணி இந்த ரஃபாத் என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதர எழுத்தாளர் மேலே தாக்குதல் நடத்தி கொலை செஞ்சாங்க. ஸோ இதற்கு பின்னாடி இவருடைய குடும்பத்தின் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான பல்வேறு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அதில் இந்த ரஃபாத்துடைய அன்பு மகளாக இருக்கக்கூடிய ஷைமாவை நேற்றைய தினம் ஒரு இடத்துல வச்சு கொலை செஞ்சுட்டாங்க. இந்த ஷைமாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையுடைய பேர் அப்துல் ரஹ்மான். இவருடைய கணவர் பார்த்தீங்கன்னா பொறியியலாளர், அவர் பேர் ஷியாம். ஸோ இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இன்றைக்கி கொலை செஞ்சுருக்குது. இந்த கொலை செய்வதற்கு முன்னாடி அந்த ரஃபாத் இருக்கார் எழுத்தாளர், அவருடைய மகளாக இருக்கக்கூடிய இந்த ஷைமா தனது தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் சொல்கிறாங்க, அவர் இறப்பதற்கு முன்னாடி இந்த போர்ச்சூழல் நடந்துட்டு இருக்குது, இந்த ரஃபாத் தந்தை ஒரு இடத்துல இருக்காங்க, ஷைமா அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கர்ப்பமாய் குழந்தை பிறகுது அப்துல் ரஹ்மான். அப்போ சொல்கிறாங்க அந்த கடிதத்தில், உங்களுக்கு ஒரு பேர குழந்தை கிடச்சிருக்குது, நீங்கள் தாத்தாவாயிட்டீங்க, இதை நீங்கள் நேரில் பார்க்க முடியலையே, இந்த போர்ச்சூழல் அங்கே இருக்கீங்களேன்னு கவலையோடு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஷைமா. அந்த கடிதத்தை அவருக்கு கொண்டு போய் கிடைக்குது. அந்த கடிதத்தை கொண்டு போய் அவர் கிடைக்கிறதுக்குள்ளே அவர் இறந்துடுறாரு. எவ்வளோ பெரிய சோகமான செய்தி. தனது தந்தை இறப்புக்கு பின்னாடி இவ்வளவு நாட்கள், கிட்டத்தட்ட அக்டோபர் 7 ஆரம்பித்து ஒரு 10-15 நாளே இந்த ரஃபாத் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர் கொல்லப்படுகிறார். அப்போ அன்றிலிருந்து இன்று வரையும் இந்த குடும்பம் குறிவைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. நேற்றைய தினம் இந்த ஷைமாவாகட்டும், அந்த பிறந்த குழந்தை, அல்லது என்ன ஒரு 3-4 மாதம் இருக்குமா, அதுக்கு அந்த குழந்தை அவருடைய கணவன் உட்பட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒரு இன அழிப்பு செஞ்சிருக்கு இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு. அப்போ எவ்வளோ பெரிய சோகம். ஒட்டுமொத்தமாக குடும்பமாக இன்னைக்கு
கொத்து கொத்தாக இன்னைக்கு கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற விதத்தில் இந்த போர் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு சர்வதேச அளவில் இந்த மாணவர் புரட்சி போராட்டம் என்பது இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ கிடைத்த தகவல் கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட அந்த அமெரிக்காவை சார்ந்த பல நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் அண்மையில் வந்தம் இருக்கு. நேற்றைய தினம் அசர் அல்லது மகரிப்புடைய தொழுகை அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்சாஸ் மாகாணத்தில் அங்கே இருக்கக்கூடிய கொலம்பியா யூனிவர்சிட்டியை சார்ந்தவர்கள் எல்லாமே சில நபர்கள் 15க்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய பல நபர்கள் முஸ்லீம் நபர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். ஸோ இந்த தொழுது கொண்டிருந்தவர்கள் மேலே தாக்குதல் நடத்தி அவங்களை கைது செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை முயற்சி செய்யுது. ஆனால் அதெல்லாம் கடந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அந்த தொழுது கொண்டிருந்தவர்களுக்கு அரணாக நின்று கைகோர்த்து ஒன்றாக பிடித்து கொண்டு அந்த காவல்துறையை தள்ளி கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு மத்தியில் அந்த முஸ்லிம் சகோதரர்கள் தங்களது தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ எந்த அளவு பலஸ்தீன் மக்கள் மீது நேசம் கொண்ட மக்களாக இன்னைக்கு அமெரிக்காவை சார்ந்தவர்கள் இங்கே பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ஏனோ இன்னைக்கும் அரபு நாடுகள் இவ்வளவையும் பார்த்துட்டும் இன்னைக்கும் மௌனமாக இருக்குது. அப்படிங்கும் போது நிச்சயமாக உள்ள வருத்தம் ஏற்படுகிறது. சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.